வெல்கம் பேக் டு யூபிஎஸ்சி சிஓசி லேர்னர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்வாயன்மெண்ட்டுக்கான போர்ஷன்ஸ் எப்படி கவர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆல்சோ சோர்ஸும் பற்றியும் பார்ப்போம். நான் ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா சங்கர் ஐஎஸ் அகாடமி அவங்களுடைய என்வாயன்மெண்ட் டெக்ஸ்ட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த புக் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எந்த புக் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். லைப்ரரியில் போய் சர்ச் பண்ணுங்கள் அண்ட் அதில் ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. பட் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இண்டெக்ஸை நீங்கள் செக் பண்ணுங்கள், எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகுதான்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது அந்த ஸ்பியர்ஸ் பார்க்கும்போது லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர் இது ரிலேட்டடான டாபிக்ஸ் அங்கே கவர் ஆகுதான்னு பாருங்கள். அண்ட் ஆல்சோ பயோஸ்பியர் டுகெதர். சின்ஸ் இது என்வாயன்மெண்ட்ன்றதுனால அந்த மேலே சொன்ன அந்த ஸ்பியர்ஸோட என்வாயன்மெண்ட் ரிலேட்டடான டாபிக்ஸ் கவர் ஆகுதான்னு பாருங்கள். அதோட ஹேபிட்டாட்ஸு அண்ட் ஹேபிச்சுவல் லிவிங் அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா, அதுக்கடுத்து கிளைமேட் ரிலேட்டடான சில டாபிக்ஸ் கவர் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ரிலேட்டட் டு என்வாயன்மெண்ட் இன் ஜென்ரல். அண்ட் நெக்ஸ்ட் சில பேசிக் லேர்னிங் மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. என்வாயன்மெண்ட்னா என்ன, இக்காலஜினா என்ன, இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்களா அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த புக்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எடிஷன் படி பார்க்கும்போது இப்போ என்கிட்ட 9th எடிஷன் இருக்குது. சப்போஸ் உங்ககிட்ட வந்து 7th or 8th எடிஷன் இருந்ததுன்னா டோன்ட் வரி, நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டாலே போதும் தான். எப்போவுமே எல்லா எடிஷன்லையுமே பேசிக்ஸை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, அடிஷனை தான் பண்ணுவாங்களே தவிர பேசிக்ஸை ரிமூவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் ட்ராக் பண்ணிகிட்டே வாங்க, அலாங் வித் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த பேசிக் டெக்ஸ்ட் புக்ஸ். அண்ட் கொஸ்டின் பேப்பர் படி பார்க்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நேஷ்னல் பார்க்ஸ் அண்ட் அந்த நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது, எந்த ரிவர் அதில் பாஸ் ஆகி போகுது, அப்புறம் மேஜரான ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா அண்ட் என்ன மாதிரியான ஃபாரஸ்ட் டைப், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அண்ட் சில இண்டெக்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐயூசிஎன் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன மாதிரியான ஃபவுனா வந்தீங்க, அதாவது அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா என்டேஞ்சர் லிஸ்ட்டில் இருக்கா இல்லை த்ரெட்டனிங் லிஸ்ட்டில் இருக்கா, இந்த மாதிரியான லிஸ்ட்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த அனிமல் எந்த லிஸ்ட்டில் இருக்குது அண்ட் அந்த அனிமலோட ஹேபிச்சுவல், அதாவது வாழ்விடம் அண்ட் அதோட டயட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நாட் ஓன்லி அனிமல்ஸ், ஃப்ளோரா பற்றியும் படிக்கணும் நீங்கள். எந்த மாதிரியான ஜோனில் இந்த ஃப்ளோரா வளரும் அண்ட் இது எந்த லிஸ்ட்டில் இருக்குது, என்டேஞ்சர்டா இல்லை த்ரெட்டனிங் லிஸ்ட்டாக இல்லை எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சா, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் புக் பர்ச்சேஸ் இல்லைனா வந்து பாரோ பண்ணிட்ட பிறகு நீங்கள் கொஸ்டின் பேங்க்ஸ் எடுத்து நீங்கள் பார்க்கணும். ஸோ நீங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்ட பிறகு என்ன மாதிரியான நோக்கத்தில் நீங்கள் படிக்கணும், எப்படி அந்த புக்கை நீங்கள் பார்த்து படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எது எதுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அண்ட் எதுக்கெலாம் ஜஸ்ட் ஒரு ரீட் கொடுத்தா போதும் அப்படின்ட்டு நீங்களே அனலைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் கொஸ்டின் பேங்க் உங்ககிட்ட இல்லைனா யூபிஎஸ்சி வெப்சைட்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க கொஸ்டின் பேங்க்ஸு, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டெய்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவோட ஒவ்வொரு ஸ்டேட்டுமே எடுத்து படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ரிவர்ஸ் எத்தனை போகுது அண்ட் அதில் இம்பார்ட்டண்ட்டாக காவேரி ரிவர் பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்டில் வந்து அடிக்கடி வர்றது தான். அதுக்கப்புறமா வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் டேம்ஸ், அப்புறம் போர்ட்ஸ், நேஷ்னல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், அப்புறம் அந்த ஏரியாவோட நேச்சுரல் வெஜிடேஷன் அண்ட் நேச்சுரல் கிளைமேட், இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஆக்ட்ஸ்லாம் நிறைய பாருங்கள், ஃபாரஸ்ட் ஆக்ட், வாட்டர் ஆக்ட் அண்ட் கரண்ட் இயரில் வந்து என்வாயன்மெண்ட் ரிலேட்டடான ஆக்ட்ஸ் பார்த்துக்கணும். அண்ட் என்வாயன்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா நாட் ஓன்லி இந்தியா பற்றி படிக்கக்கூடாது, வேர்ல்டில் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நடந்தது என்வாயன்மெண்ட் ரிலேட்டடாக அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மோஸ்ட்டாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு தான் படிப்போம் நம்ம. வால்கனிக் எரப்ஷன் அண்ட் மற்ற நேச்சுரல் கெலாமிட்டிஸ் நடந்ததை பற்றிலாம் பார்த்துக்கணும். மோஸ்ட்டாக வேர்ல்டு வச்சு என்வாயன்மெண்ட் படிக்கும்போது நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு தான் மோஸ்ட்டாக கவர் ஆகும். ஆடிங் டு இட், இந்தியா அண்ட் இன்னொரு நாடு 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய என்வாயன்மெண்ட் ரிலேட்டடான இனிஷியேட்டிவ்ஸ், ஸோ பைலேட்ரல் அக்ரிமெண்ட், மல்டிலேட்ரல் அக்ரிமெண்ட்லாம் இருக்குது இல்லையா, அதில் இந்தியாவோட பார்ட்டிசிபேஷன் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நோட் பண்ணிக்கணும். இப்போதைக்கு என்னோடய சைட் ஆஃப் வியூ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் எப்படி என்வாயன்மெண்ட் படிக்கணுன்ட்டு. பட் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், நீங்கள் அனலைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு எப்படி படிக்கலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ரிவிஷன் எப்போவுமே பண்ணிகிட்டே இருக்கணும். வீக்லி ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க.
ஏன் சொல்கிறேன்னா சில அனிமல் நேம் அண்ட் ஃப்ளவர் நேம் தட் இஸ் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா நேம்லாம் சிலலாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே ஈஸியாக வந்துடும். அண்ட் நிறைய ஹிண்ட்ஸ் ஃபாலோ பண்ணாதீங்க. அப்படியே ஹிண்ட்ஸ் ஃபாலோ பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே அந்த ஹிண்ட்டு மறந்துட்டு அந்த வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் என்வாயர்மெண்ட் லெசன்ஸ் கவர் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் UPSC CSE Learners Tamil சேனல்.